சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம். பெஹன் பக்தி நேயர்களுக்கு விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள். பிறக்க போகிற இந்த தமிழ் புத்தாண்டில் 12 ராசிகளுக்கும் கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் என்ன, சாதகமான அம்சங்கள் என்னென்ன, எந்த கிரகங்கள் எந்த பயிற்சிகள் சாதகமாக இல்லை, அதற்கான தீர்வு அதாவது பரிகாரம் வழிபாடு என்னென்ன, இப்படியான தகவல்களை நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பலன்களையும் பரிகாரங்களையும் பார்க்கலாம். மேஷராசி என்பவர்களுக்கு இந்த விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு மிகச் சிறப்பாக இருக்கிறதா, சாதாரணமாக இருக்கிறதா, அல்லது உங்களுக்கு சாதகமாக இல்லையா? இந்த கேள்விக்கு இந்த புத்தாண்டினுடைய பலன்களை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கண்டா பதில் கிடைக்கும். புத்தாண்டு அப்படின்னு சொல்லும்போது விஸ்வாவசு வருஷம் அப்படின்னு சொன்னால் இதற்கான ஒரு பலன் இருக்கும். விஸ்வாவசு வருஷம் எப்பெல்லாம், அதாவது 60 வருடங்களுக்கு ஒரு முறை வரும். இந்த ஆண்டு வரும்போதெல்லாம் இப்படியான பலன்கள் தான் இருக்கும். அதாவது தேசத்தில் இன்னும் விஷயங்கள்லாம் நடக்கும், தனி மனிதர்களுக்கு இந்த மாதிரியான பலாபலன்கள்லாம் இருக்கும். இப்படியான ஒரு வெண்பா சொல்லப்பட்டிருக்கிறது. இடைக்காடர் சித்தர் இதை சொல்லியிருக்கார். அதன் பிறகு இந்த ஆண்டு பிறக்குது இல்லையா, ஒரு குழந்தை பிறக்குதுன்னு சொன்னால் இந்த லக்னத்தில் அந்த குழந்தை பிறக்குது. லக்னம் இந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குது. அப்போ நவநாயகர்கள் நவ கிரகங்கள் அந்த ஜாதகத்தில் என்னென்ன இடங்களில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி குறித்து பதவி பூர்வ புண்ணியானாம், அப்போ அந்த குழந்தையை அடையக்கூடிய பதவிகள் என்னென்ன, இப்படியாக பார்க்குற மாதிரி இந்த ஆண்டு பிறப்பதை ஒட்டி அதை கணித்து அதிலிருந்து பலன்கள் பார்க்கக்கூடிய விதம் இது இரண்டாவது. மூன்றாவதாக இந்த ஆண்டில் ஆண்டுகோள்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான், சனி பகவான், ராகு மற்றும் கேது இவர்களுடைய பயிற்சி இது எப்படி இருக்குது, எங்கேருந்து எங்கே போகிறாங்க, அதனால் ஏற்படக்கூடிய சாதக பாதக பலன்கள் என்னென்ன, இப்படியாக நம்ம பலன்களை பார்க்கலாம். நவநாயகர்கள்னு சொல்லி இந்த ஆண்டு தொடங்கக்கூடியதிலிருந்து ஒவ்வொரு விஷயத்திற்கு ஒவ்வொரு கிரகம் பொறுப்பேற்று பரிபாலனம் செய்வார்கள். இப்படி பலவிதமாக இந்த ஆண்டினுடைய பலன்களை பார்க்கலாம். அதில் நம்ம பிரதானமாக இப்போ எடுத்துக்கொண்டு உங்களுக்கு சொல்ல போவது இந்த ஆண்டினுடைய ஆண்டுகோள்கள். இவர்கள் உங்கள் ராசிக்கு எந்த இடத்துல சஞ்சரித்து என்ன பலன்களை தரப்போகிறார்கள் என்பதைத்தான். அப்படி பார்க்கும்போது முதல்ல எப்பயுமே சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான், இவர் இந்த ஆண்டு தொடங்கும் போது ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். இது ரொம்ப நல்ல ஒரு அம்சம். குருபலம் நிறைந்து ஆண்டு தொடங்குகின்றது. ஆனால் இவர் மே மாதம் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்றார். 3ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடியதை சாதகமான பலன்னு சொல்லலாமான்னு கேட்டால் அப்படியாக சொல்வதற்கு இல்லை, மத்தியமமான பலன் இப்படி என்று நம்ம சொல்லலாம். அப்போ குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த 3ஆம் இடமான தைரியஸ்தானம், தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானம், சகோதரஸ்தானம், ஒரு காரியம் செய்யும்போது எந்த அளவிற்கு அதில் நம்ம எஃபோர்ட் போடுறோன்னு சொல்லக்கூடிய அந்த முயற்சி ஸ்தானமாக அந்த இடம் இருக்கிறது, வீரியஸ்தானமாக இருக்கிறது. அந்த இடத்துல குரு பகவான் இருக்கார். அப்போது நீங்கள் இந்த ஆண்டில் திட்டமிடக்கூடிய அனைத்து அம்சங்களுமே நல்ல நோக்கத்தோடு மட்டும்தான் இருக்க வேண்டும். ஏன்னா அந்த 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். உங்களுடைய முயற்சி நல்ல காரணத்திற்காக இருக்க வேண்டும். பொருள் ஈட்டணும், இது எல்லோருடைய குறிக்கோளுமே. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அந்த பொருளை நல்ல வகையில் நம்ம ஈட்டணும். அந்த பொருளை ஈட்டி அதை நல்ல விதமாக பிறருக்கு பயன்படுத்தணும், நல்ல முறையில் தான் அதை சேமிக்கணும். இப்படியாக முதல்ல பொருள் ஈட்டுவதற்கான முயற்சி மிக சரியானதாக இருக்கும்படியாக நீங்கள் பார்த்து கொண்டால் கட்டாயம் உங்களால் இந்த ஆண்டில் பொருளை ஈட்ட முடியும். குடும்பத்திற்கு தேவையான தனத்தை பணத்தை உங்களால் சம்பாதிக்க முடியும். இந்த பலன் இருக்கிறது. அது நல்ல வழியில் இருக்கணும். ரெண்டாவது, சகோதர சகோதரிகளை நீங்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அனுசரித்து செல்ல வேண்டியது இந்த ஆண்டில் அவசியமாக இருக்கிறது. சகோதர ஸ்தானம், சகோதர பாவத்தில் தான் அந்த குரு பகவான் இருக்கார் இல்லையா. அதனால் சகோதரர்கள் கஷ்டமான நிலையில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஓடி சென்று அவர்களுக்கு உதவணும், அவர்களுக்கு கை கொடுத்து அவர்களை தூக்கி விடணும். இதை நீங்கள் செய்தால் குரு பகவான் உங்களுக்கு நல்லதே செய்வார். என்ன நல்லது செய்வார்? குருவுடைய காரகம் என்ன? புத்திர காரகன், தனகாரகன், கௌரவத்திற்கு அவர் அதிபதியாக இருக்கின்றார். அப்போது நீங்கள் ஒரு நல்ல கௌரவமான நிலையை அடையலாம், நிறைய தனம் சம்பாதித்து தனவானாக இருக்கலாம், புத்திர பாக்கியம் சிறப்பாக கிடைக்கப்பெற்று புத்திரர்கள் இருக்கிறார்கள்னு சொன்னால் அவர்கள் நல்ல ஒழுக்கத்தோடும் சிறந்த ஒரு குணத்தோடும் கல்விமானாகவும் வளர்வார்கள். அந்த திருமண வயதில் பிள்ளைகள் இருந்து அவர்களுக்கு திருமண விஷயமானது, திருமண வரமானது கிடைக்கக்கூடிய அம்சங்கள் உண்டாகும். அப்போது குரு பகவான் சம்பந்தமாக அவர் இருக்கக்கூடிய இடம் சகோதரஸ்தானம். சகோதரர்களிடையே நீங்கள் அன்பாக நடந்து கொண்டால்
உங்களுக்கு அந்த குரு பகவான் அனுகூலத்தை ஏற்படுத்துவார். சகோதர ரீதியாக உங்களுடைய பூர்வீக சொத்து இருக்குது அப்படின்னு சொன்னால் இது சம்பந்தமாக நீங்கள் இப்போ வழக்காடு மன்றம் வரைக்கும் போகிறீங்க, சகோதரர்களிடையே விட்டு கொடுக்க மனம் இல்லைன்னு சொன்னால் உங்கள் பணம் அதற்காக செலவாகும். கூட பிறந்தவன் மேலேயே கேஸ் போட்டுட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு அவப்பெயர் உங்களுக்கு உண்டாகும். அப்போது நீங்கள் வந்து இந்த சகோதர ஸ்தானத்தில் கவனமாக இருக்கணும். செய்யக்கூடிய முயற்சி, பொருள் ஈட்டக்கூடிய முயற்சி மிக சரியானதாக இருக்கும்போது இது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இதுபோல் இந்த குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதை ஒட்டி நிறைய பலாபலன்கள் இருக்கிறது. அதில் முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கிறோம். குரு பார்வைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், குரு பகவான் இப்போ மிதுன ராசிக்கு போகிறார் இல்லையா, அப்போ துலா ராசியை பார்ப்பார். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் பாவத்தை அவர் பார்க்கின்றார். மேஷ ராசியில் இருக்கக்கூடிய மனவயது அன்பர்களுக்கு இந்த விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு பிறக்குது இல்லையா, இந்த ஆண்டுக்குள்ளாக திருமணம் நடந்தேறும். பிறகு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறார். மேஷராசியில் பிறந்து இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய உயர் கல்வியில் சிறந்து விளங்குவீங்க. எங்கே போய் படிக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அங்கு சென்று படிப்பதற்கான ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும், அனுமதி கிடைக்கும், அதற்கான வாய்ப்பு வசதிகள் உண்டாகும். உயர்கல்வி மிகச்சிறப்பாக இருக்கும். பிரயாணங்கள் நிறைய செய்ய முடியும். பிரயாணம் செய்து அதன் மூலமாக நீங்கள் பலனை அடைய முடியும். குரு பகவான் தனகாரகன்னு சொன்னோம். அவர் 3ஆம் இடத்துல இருக்காரு, 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போது சிறு பிரயாணம் முதல் பெரிய நீண்ட தூர பிரயாணம் வரை அவ்வப்போது நீங்கள் இந்த ஆண்டில் செய்ய வேண்டியிருக்கும். அப்படி செய்யும்போது பலாபலனானது கிடைக்கும். பிறகு குரு பகவான் பார்க்கக்கூடிய ராசி கும்பராசியாக இருக்கிறது. துலா ராசியை பார்க்கிறார், அது 7ஆம் இடம். தனுசு ராசியை பார்க்கிறார், 9ஆம் இடம். கும்பராசியை பார்க்கிறார், அது 11ஆம் பாவம். 11ஆம் இடம் சொல்லக்கூடியது லாபஸ்தானம். அப்போது உங்களுடைய ஆசைகள் அது குரு மூலமாக நிறைவேற போகிறதுனால நல்ல நியாயமான ஆசைகள் நிறைவேறக்கூடிய நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும். இது குருவுடைய பலன், குரு தரக்கூடிய பலன். அதற்கு அடுத்ததாக சனியுடைய பலனை பார்க்கணும். இந்த ஆண்டில் சனி பகவான் உங்களுக்கு எப்படி செயல்பட போகிறார், சாதகமாக இருக்கிறாரா அப்படின்னு பார்க்கும்போது 7.5 சனியுடைய தொடக்கம். திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியாகி விட்டார். 7.5 சனி உங்களுக்கு தொடங்கி விட்டது. அதனுடைய முதல் பார்ட் உங்களுக்கு இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 12ஆம் பாவத்தில் சனி இருக்கார். இது என்ன சொல்லுவோன்னு சொன்னால் விரய சனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். விரய சனின்னா அப்போ எல்லாமே விரயமாகுமா, நஷ்டமாகுமா அப்படின்னு சொன்னால் அது போல் கிடையாது. விரயம்னு சொன்னால் வந்து செலவு அப்படின்னு சொல்லக்கூடியதை குறிக்கும். அயன சயன சுகபோகஸ்தானம்னு சொல்லி இந்த 12ஆம் பாவத்தை நம்ம சொல்லுவோம். அப்போது அயன சயன சுகம் அப்படின்னு சொன்னால் அதில் என்ன இருக்குதுன்னு சொன்னால் நல்ல தூக்கம். அப்போ உங்களுடைய தூக்கமானது குறையும். தூக்கம்னு சொல்லும்போது அதோடு சேர்ந்து உங்களுடைய ஓய்வானது குறையக்கூடிய ஒரு அம்சத்தில் இந்த ஆண்டு இருக்கின்றது. அப்போ என்னென்னா நீங்கள் உங்களுடைய தூக்கத்தை குறைத்து கொண்டு நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். உங்களுடைய ஓய்வை குறைத்து கொண்டு நிறைய பாடுபட்டு உழைக்க வேண்டியது இருக்கும். உங்களுடைய பணத்தை பிறருக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். இதை ஏற்றுக்கொண்டால், இதை சரியான வகையில் நீங்கள் செய்தால் விரய சனி 7.5 சனியுடைய முதல் பாகம் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தாது. யாருக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால், அதாவது நம்ம சிக்கனமாக இருக்கிறது தவறு கிடையாது, அதில் கருமையாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது பணத்தை ஒவ்வொரு ரூபாயும் கூட நம்ம எதிர்காலத்திற்காக நமக்காகன்னு சொல்லி சுயநல நோக்கத்திற்காக மட்டும் நம்ம வந்து சேமித்து வைக்கிறோம். நியாயமாக செய்ய வேண்டிய கடமைகளை கூட செய்யலை. பெற்றோருக்கு செய்ய வேண்டியதை செய்யலை. பிள்ளைகளை கூட ரொம்ப பெரிய ஒரு ஸ்கூலில் காலேஜில் சேர்த்தா நிறைய செலவாகும்னு சொல்லிட்டு அவர்களுடைய படிப்பில் கூட நம்ம வந்து இது போல் கணக்கு பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இப்படிப்பட்டவர்களுக்கு செலவு அதிகமாகும். பெற்றோருடைய உடல்நிலை அதை சரி செய்யணும், மருத்துவ செலவு செய்யணும். இவர்களுக்கு இவ்வளோ செலவு செய்யணுமா, இந்த வயசில் செய்தால் அதில் ஏதாவது பயன் இருக்கிறதா அப்படியாக யோசித்தால் வேறு விதமான செலவுகள் உங்களுக்கு உண்டாகும். அதுபோல் வேலை அதிகமாக இருக்குது, படிப்பு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் அதை குறைத்து கொண்டால் அந்த விரய சனி வேலை செய்து உங்களுடைய பெயர் புகழ் எதிர்காலத்தில் அடைய வேண்டிய நல்ல நிலைக்கு உங்களுக்கு தடைகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கும். அப்போ இதையெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு உங்களுக்காக மட்டும் அல்லாமல் பொதுநல நோக்கத்தோடு இருந்து, பொதுநலன்னு சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய பிறருக்கு கூட 2ஆம் பட்சம்தான். உங்களுடைய கடமைகளாக இருக்கக்கூடிய பெற்றோர், உங்களுடைய பிள்ளைகள், அதை தாண்டி உங்களுடைய சகோதர பாவம், உறவினர்கள், இவர்களுக்கு முடிந்த அளவிற்கு உங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு நல்ல செலவுகளை செய்தால், பெரிய அளவிற்கு பணம் இல்லையா, உடல் உபகாரம் ஓடி சென்று அவர்களுக்கு நல்லது கெட்டதற்கு உதவி செய்யும் போது, குறைந்தபட்சம் அதுவும் முடியலையா அவர்களுக்காக அனுதாபப்படுவது, அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது, இப்படியான விஷயங்களை செய்தால் 7.5 சனியில் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியிடத்திலிருந்து தீய பலன் முற்றிலுமாக தடைப்படும், நல்ல பலாபலன்கள் உண்டாகும்.
குரு பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்க்குறாருன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அதிலிருந்து நீங்கள் பிரயாணம் செய்து பலன்களை அடைவோம் அப்படின்னு சொன்னது. 12ல் சனி இருக்கிறதும் சேர்ந்து தான். 12ல் சனி இருக்கும்போது அலைச்சல் உண்டாகும், நிறைய பயணங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். இருக்கக்கூடிய இடத்திலேயே சொகுசாக இருந்து கொண்டு அந்த கம்ஃபர்ட் ஜோனில் வந்து நீங்கள் பலனை அடைவது சிரமமாக இருக்கும். இதை புரிந்து கொண்டு கடைபிடிக்கும் போது இந்த ஆண்டில் உங்களுக்கு நல்ல பலாபலன் உண்டாகும். அடுத்ததாக ராகு மற்றும் கேது. ராகு பகவான் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் பாவத்தில் இருந்து இப்போது 11ஆம் பாவத்திற்கு செல்கின்றார். அது லாபஸ்தானமாக இருக்கிறது. இதுபோல் லாபஸ்தானத்திற்கு சக்தி வாய்ந்த ஒரு அசுப கிரகம் வருவது ஜோதிட சாஸ்திரத்தில் மிகச் சிறப்பான பலாபலனாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. அது வருவது மட்டுமல்லாமல் அந்த 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு ராகுவை பார்க்கின்றார். இந்த ஒரு தொடர்பை, அதாவது குரு வந்து ராகுவை பார்க்கக்கூடியதை மகாலட்சுமி யோகம் என்று ஜோதிட சாஸ்திரம் சிறப்பித்து கூறுகிறது. அப்படியாக நீங்கள் லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்கலாம். ராகு உங்களுக்கு நிறைய கொடுக்க போகிறாரு, அதை விரைய சனியாக இருந்து நீங்கள் நிறைய செலவு செய்ய வேண்டியது இருக்கும். அந்த ராகு கொடுக்கக்கூடியதை நிறைய நீங்கள் உழைத்து நிறைய பயணங்கள் செய்து அடைய வேண்டியது இருக்கும். இந்த எல்லா கிரகங்களுடைய சேர்த்து இந்த காம்பினேஷனாக வரக்கூடிய பலன் இதுதான். அதனால் இந்த ஆண்டில் நிறைய சம்பாதிக்க போகிறீங்க. குரு 3ல் இருக்கார், தனகாரகன்னு சொல்லி ஒரு காரணம் சொன்னோம் இல்லையா, ராகுவையும் இங்கே தொடர்புபடுத்தலாம். 11ஆம் பாவத்தில் ராகு வரும்போது தீய வழியில் பொருள் ஈட்டணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் மட்டும் வரவே கூடாது. ஏனென்றால் அந்த ராகுன்னு சொன்னாலே பிரம்மாண்டம். எதை எடுத்தாலும் மிகப்பெரிய ஒரு நிலையில் ஆசைப்படுவது, விரும்புவது, அடைய வேண்டும் என்று நினைப்பது. ஆயிரக்கணக்கிலே சம்பாதிக்கக்கூடிய ஒருவர் லட்சக்கணக்கிலே ஆசைப்பட்டால் பரவாயில்லை, கோடிக்கணக்கிலே ஆசையானது உங்களுக்கு உண்டாகும். வந்தால் தவறில்லை. எதிர்காலத்திலே நான் அந்த நிலையை அடைய இப்போது பணியாற்றுகிறேன், இப்போது திட்டமிடுகிறேன், வியாபாரம் தொடங்குகின்றேன், படிக்கிறேன் என்றால் பரவாயில்லை, இப்போதே நான் அடைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலை. சீக்கிரமாக சட்டென்று ஒரு பெரிய உயர்வை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை ராகு ஏற்படுத்தினால், கட்டுப்பாட்டுடன் இருந்தால் ராகு முழுமையான நற்பலனை செய்வார். அடுத்ததாக கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 5ஆம் பாவத்திற்கு வருகின்றார். 5ஆம் இடத்தை புத்திரபாவம் என்று சொல்வோம். அந்த புத்திரகாரகன் குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு செல்லும் போது பாதி மறைவிடம், பாதி அசுபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே குரு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது புத்திரஸ்தானத்திலே கேது வருகிறார். இந்த ஆண்டிலே பிள்ளைகள் மீது அதிகமான அக்கறை, கவனம் நீங்கள் வைக்க வேண்டும். சிறு குழந்தைகளாக இருக்கும்போது ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. படிக்கின்ற பிள்ளைகள் பள்ளியிலே இறுதி ஆண்டிலே கல்லூரியினுடைய ஆரம்பத்திலே இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய ஒழுக்கம் சரியாக இருக்கின்றதா, பழக்க வழக்கம், நடத்தை, அவர்களுடைய நட்பு சரியாக இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். பிள்ளைகளுடைய திருமண விஷயத்திலே மிக சரியாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். இப்படிப்பட்டதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இதை கவனித்து கொள்ளும்போது இந்த ஆண்டு உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்தும். விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு மேஷராசி என்பர்களுக்கு நற்பலனை தர செய்ய வேண்டிய வழிபாடு என்ன என்று பார்க்கும்போது 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே கேது பகவான் வருகின்றார். குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் செய்ய வேண்டும். குலதெய்வ ஆலயம் எங்கே இருக்கிறதோ அங்கு செல்லலாம், அல்லது இயலும்போது செல்லலாம். இப்போது மனதார நம்முடைய வீட்டிலேயே அந்த தெய்வத்திற்கான பூஜையை செய்யலாம் என்று சொல்லக்கூடியதை கடைபிடிக்கும் போது ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் உங்களுடைய குலதெய்வத்தை மனதார பிரார்த்தித்து ஒவ்வொரு நாளையும் தொடங்கினால் விஸ்வாவசு ஆண்டு உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தும். எவ்வளோ நேரம் ஆச்சு?